அதே மாதிரி முக்கியமா உங்களுக்கு மனை இருந்தால், வீடு இருந்தால் அங்க ஒரு மரம் நடுங்கள். ரொம்ப விசேஷம். வேதங்கள்ல வேத காலங்கள்ல மரத்தை கடவுள் மாதிரி நினைச்சிருந்தது. அது ஏன் காரணம் என்றால், யாகங்கள் நடத்த வேண்டுமானால் சமித்துகளும் விறகும் வேணும். அது மரத்துல இருந்து தான் கிடைக்கும். இல்லை என்றால் யாகம் நடக்காது. யாகங்கள்ல இருந்து தான் மழை உண்டாகும். மழையில இருந்து தான் அன்னம் விளையும். அன்னத்திலே இருந்து தான் ஜீவன் நிலநிற்கும். ஜீவன் இல்லை என்றால் பூமி இல்லை. அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு மகா காரியம் தான் ஒரு மரம் நடுறது. சாஸ்திரத்துல என்ன சொல்லி இருக்கிறது என்றால், 1000 புத்திரனை வளர்த்துறதுக்கு சொல்லி ஒரு மரம் நட்டு வளர்த்துறது என்று அர்த்தம். கண்டிப்பா வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் நட்டு பாருங்க, உங்களுக்கும் தனலே இருக்கும், வரப்பட்ட பல தலைமுறைக்கும் தனலே இருக்கும். அந்த மரம் உங்களை கொண்ட முதியோர் இல்லத்துல சேர்க்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப நம்ம கூட இருக்கப்பட்ட ஒன்றுமே, நீங்க பிறக்கும் போது தனியா தான் வந்தீங்க, போகும்போதும் தனியா தான் போறீங்க. அப்போ ஆனா நம்மளோட கடமைகள் எல்லாம் நம்ம செய்யத்தான் வேண்டும். எல்லா கடமைகளும் நம்ம செய்ய வேண்டும். சகோதரங்களுக்கு செய்யணும், மாதாபிதாக்களுக்கு செய்யணும், குழந்தைகளுக்கு செய்யணும். அதெல்லாம் நம்மளோட கடமை.